திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தீபத்தூண்ல 105 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மாலை காட்டு தீபம் ஏற்றப்படுறதா இருந்தது. ஆனா அது நடக்காத ஒரு சூழ்நிலையில மதுரை திருப்பரங்குன்றத்துல மலை மீது தீபம் ஏற்றக்கோரி இந்து முன்னணி தரப்புல சாலையில இருந்து போராட்டம் நடைபெற்று வருதுங்க. இதனால தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தால மதுரை திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபத்தில் அருகே பாஜக மற்றும் இந்து முன்னணியினரிடையே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்குது. அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருந்த தீபத்தூண்ல 105 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மாலை கார்த்திகை தீபம் ஏற்றப்படுறதா இருந்த ஒரு சூழ்நிலையில அது நடக்கல. என்னன்னா மதுரை திருப்பரங்குன்றம் முருகனோட அறுபடை வீடுகள்ல ஒன்னான திருப்பரங்குன்றம் மலையில சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல கார்த்திகை தீப திருவிழா இன்னைக்கு நடைபெறதா இருந்தது. இங்க உள்ள மலை உச்சியில தீபத்தூண் ஏற்றணும், தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் விரும்பினாங்க. ஆனா மலையில் உள்ள உச்சி பிள்ளையார் தீப மண்டபத்தால் 1920ஆம் ஆண்டு முதல் கார்த்திகை தீபமானது ஏற்றப்பட்டு வருது. அதே மாதிரி தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றணும் வலியுறுத்தி இந்து முன்னணி அமைப்பு தரப்புல நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வந்தாங்க. இதற்காக பல்வேறு போராட்டங்களை அந்த அமைப்பு முன்னெடுத்தது. மதுரை மாவட்டத்தில் சார்ந்த பல்வேறு மனுக்கள் அதாவது பல்வேறு நபர்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில உள்ள தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்கணும், அதுக்கு பாதுகாப்பு அளிக்க உத்தரவிடணும்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. இதனை அடுத்து அந்த வழக்கை கடந்த 1ஆம் தேதி அன்னைக்கு விசாரிச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு அதாவது அந்த தீபத்தை அனுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மதுரை கோர்ட்டை இது பண்ணியிருந்தாங்க. இதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆண்டுதோறும் மகாதீபம் ஏற்றப்படுது. அதாவது திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபம் அருகில் உள்ள மண்டபத்தின் மேல சுப்பிரமணிய சுவாமி கோயில் தரப்புல ஆண்டுதோறும் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுது. ஆனா மலை உச்சியில் இருக்க தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றுவது காலங்காலமாக நடந்து வந்ததும் 2ஆம் உலகப் போரை ஒட்டி பாதுகாப்பு காரணமா ஆங்கிலேய அரசு அதை தடை செய்தது. அதனால் கோயில் முன்புற உள்ள தூண்ல தீபம் ஏற்றப்பட்டது. அந்த நடைமுறை இதுவரைக்கும் மாறல. இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள மாத்தணும்னு சொல்லி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்க உத்தரவிட கோரினா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது கடந்த 1ஆம் தேதி அதாவது 2 நாட்களுக்கு முன்பு அந்த மனுவானது விசாரணைக்கு வந்தது. அதாவது மதுரை மாவட்டம் ஏழுமலை ராமரவிக்குமார் அப்படிங்கிறவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கார்த்திகை தீபம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகத்துக்கு மனு அனுப்பியதாகவும் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றுவது சட்ட ரீதியா தடை இல்லை அப்படின்னும் அருகா 15 மீட்டர் தொலைவில் உள்ளதுக்கு பதிலாக மலையில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயில் தீபம் இடத்துல தீபம் ஏற்ற கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாகவும் அதை தீபத்தூண்ல ஏற்ற அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கோரியிருந்தாரு. இதுக்கு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்க விசாரிச்சாங்க. விசாரிச்சதுல அறநிலையத்துறை தரப்புல மூத்த வழக்கறிஞர்களும் அது என்ன சொன்னாங்கன்னா, பாரம்பரியமாக உச்சி பிள்ளையார் கோயில தீபத்தூண்ல தீபம் தான் ஏற்றப்பட்டு வருது, தவறான உள்நோக்கத்துல ஆதாரம் இல்லாம ராமரவிக்கு வர மனு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாதிட்டாரு. வழக்கை நீதிபதி விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா தரப்பு வாத பிரதிவாதங்களும் கேட்டாங்க. கேட்டதோட இல்லாம திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு நேர்ல போய் பார்வையிட்டாங்க. விசாரணையோட முடிவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மலை உச்சியில இருக்கிற தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சாரு. இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா பல்வேறு நபர்கள் அதே மாதிரி வக்ஃபு வாரியம் உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதே மாதிரி வக்ஃபு வாரியம் உள்ளிட்ட கருத்துக்களை கேட்ட பிறகுதான் நீதிபதி இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. உத்தரவு பிறப்பிச்சதோட இல்லாம அந்த மலையில எந்த விதமான தீப ஏற்றதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை சொல்லும்போது என்ன சொல்லிருந்தாங்கன்னா, இதுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டிருந்தாங்க. உத்தரவிட்ட நிலையில அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தனி உத்தரவு தனி உத்தரவு அதன் அடிப்படையில தற்போது அங்க மாலை 6 மணி அளவுல தீபம் ஏற்றிருக்கணும். ஏன்னா அந்த கார்த்திகை அப்படிங்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, மலை உச்சியில அதாவது அண்ணாமலையார் உமையால் 2 பேரும் பாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி இந்துக்களோட நம்பிக்கை. அதன் அடிப்படையில மலை உச்சிகள்ல எல்லா ஊர்லயுமே இருக்கிற முடிந்தவரை உள்ள மனிதர்கள் ஏறக்கூடிய தொலைவுல இருக்கிற மலை உச்சிகள்ல இந்த மாதிரி தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். ஆனா அப்படி எதுவுமே அங்க நடக்காத ஒரு சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவும் இந்து முன்னணியும் சேர்ந்து அந்த ஏற்றதுக்கு அதாவது ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவித்த நிலையில காவல்துறையினர் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததோடு இல்லாம இருவருக்கும் இடையே கடுமையான ஒரு தள்ளுமுள்ளு நடைபெற்று அதன் அடிப்படையில் அங்கு பதட்டம் நிலைபெற்றிருக்குது. அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனோட ஆணையின்படி இன்னைக்கு விலக்கு ஏற்றிருக்கணும். அதாவது அந்த மலை மேல உள்ள தீபத்துல விலக்கு ஏற்றிருக்கணும். ஆனா இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அங்க என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இருவருக்கும் காவல்துறையினருக்கும் பாஜக இந்து முன்னணியிடையே இந்து முன்னணியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவும் இருவரும் சேர்ந்து தற்போது அந்த விலக்கு ஏற்ற முயற்சிக்கிற நிலையில காவல்துறையினர் அதை தடுத்துட்டு இருக்காங்க. இதனால இருவருக்கும் அந்த இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான ஒரு தள்ளுமுள்ளு நிலவிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையை உடனடியாக அமைதி கொண்டு வரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மலை உச்சியில இருக்கிற மலை உச்சியில தீபம் ஏற்றணும் அப்படிங்கறதா இங்க உள்ள பக்தர்கள் பலரோட கோரிக்கையா இருக்குங்க.